ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் செஞ்சோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் ஊர் சைடில் தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க, சிக்கன் தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ட் கழுவி எடுத்துக்கிட்ட 1 கிலோ சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியா, பட்டை, லவங்கம், அரிசி, காஞ்ச மிளகாய், மிளகு சீரகம், தக்காளி, வெங்காயம், உப்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கணும். ஒரு கை ஒற்றைக்கல்லை எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், தாளிக்க கடுகு, கருவேப்பிலை. இப்போ தனியா போட்டு வானலில் வறுத்துக்கலாம். அதோடவே இப்போ சீரகமும் மிளகும் அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அது கூடவே அரிசியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் வதக்கி எடுத்துக்கணும். அதே வானிலையில் வெங்காயமும் தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடணும், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் விட்டு அதோடு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கழுவின சிக்கனை அதில் போட்டு கிளறி விட்டுடணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சளும் உப்பும் போடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாம் போட்டு உடச்சக்கல்லையும் கொஞ்சம் போட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த கிரேவியில் அந்த பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்தால் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதே வானிலையில் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அதை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் வதக்கிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு 1 நிமிஷம் அப்படியே பிரட்டி விடணும். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு நம்ம வச்ச குழம்புலேருந்து ஒரு 2 கரண்டி எடுத்து அதில் ஊற்றணும். இப்போ குழம்புலேருந்து வடித்த சிக்கனை எடுத்து நம்ம தாளித்த கிரேவியில் கொட்டணும். கொட்டி 2 நிமிஷம் நல்லா பிரட்டி எடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி எடுத்தோன்னா சிக்கன் சுட சுட சிக்கன் செம்மையாக டேஸ்ட்டாக ரெடியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.